நாங்க செவ்வந்தி தோட்டம் வச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. வச்சு 3 மாசம் கிட்ட ஆச்சு. இப்ப அறுவடை ஆக போகுது. இன்னும் 1 மாசம் இருக்குது. இப்போ 1, 2 பூ தான் வந்திருக்கு. அத தான் நாங்க பறிக்க போறோம். டவர் இருக்கக்கூடிய லேண்ட பார்த்துருப்பீங்க. இதுல பாதி வந்துட்டு ஒயிட் செவ்வந்தி தான் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாவே என் சைடு தான். முதல் பூ கடவுளுக்காக தான். இந்த ஃபர்ஸ்ட் பூ கடவுளுக்காக தான் படைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க 1, 2 பூ பறிச்சுட்டு இருக்கோம். சாமந்தி தோட்டத்த பத்தி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. இந்த நாத்து வாங்குறதுக்கு எங்க மாமனார் 60 கிலோமீட்டர் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்பப்போ இங்க களை வெட்டணும், நோய் தாக்காம இருக்கிறதுக்கு மருந்து அடிக்கணும். ஒரு சில பேர் நினைப்பாங்க விவசாயம் தானே ரொம்ப சிம்பிள் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்பவே கஷ்டம். நம்ம வீட்டு பால்கனிலயோ இல்லைன்னா மாடி தோட்டத்திலயோ நம்ம செடியெல்லாம் வளர்ப்போம். அதை வளர்க்குறதுக்கே நம்ம எவ்வளவு மெனக்கெடுவோம். அப்போ இவ்வளோ பெரிய லேண்ட்ல இருக்கிறத நம்ம வளர்க்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும். நான் ஆன்லைன்ல பிளான்ஸ் சீட்ஸ் எல்லாம் வாங்குறத சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. இது கிராமம் தான், விவசாய பூமி தான். இங்க கத்திரிக்காய், தக்காளி இத மாதிரி விதையெல்லாம் ஈஸியாவே கிடைச்சிரும். நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அதுவும் ஆன்லைன்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல அதோட சீட்ஸ் இல்லைன்னா பிளான்ட் கிடைக்குமா, அதனாலதான் நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குவேன். என்னாலலாம் 60-40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியும் மெனக்கெட்டு போய் வாங்க முடியாது. இது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா வீட்டு தேடியே வந்துடும். இன்னைக்கு கொஞ்சம் சீனி அவரைக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், கொஞ்சோண்டு நாட்டு பாகற்காவும் கிடைச்சது. அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எனக்கு நம்ம நிலத்திலேயே நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இந்த மண்ணுக்கு எது வருதோ அது மட்டும் தான் வருது. என் மாமனார் வேற பாவக்காவை பச்சை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அது சரி அதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே பச்சை கலர்லயே அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சு.